Good morning and happy Sabbath to all. Before starting, let's pray. Dear loving and living Father in heaven, we thank you for this wonderful Sabbath day which you have given us, Lord. Lord, as we are going to learn about the health talk, Lord, what the topic I'm going to speak, Lord, help it that it should be useful for each and every one of us, Lord. We pray in Jesus' name. Amen. Today for my health talk, before starting, I would like to ask you all one question. What have we lost today? Can anyone guess? What have we lost today? Time. Okay, others? Okay, let me tell. Smile. இன்னைக்கு வந்து நிறைய பேர் பார்த்தோன்னா சிரிப்பை வந்து நம்ம இழந்து போய் இருக்கிறோம். தமிழில் வந்து நம்ம ஒரு இது பார்க்கலாம், என்னென்னா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து சிரிக்கிறதுக்கு யாருக்குமே வந்து டைம் இல்லை. ஸோ ஜஸ்ட் 1 செகண்ட் இப்போ எல்லாருமே ஸ்மைல் பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்மைல் பண்ணும்போது எவ்வளோ அழகாக தெரியுறோம்ல. டெய்லி மார்னிங் நீங்கள் எழும்பும்போது மிரர் முன்னாடி நின்று நீங்கள் சிரித்து பாருங்களா, அவ்வளோ அழகாக தெரியும். பட் நம்ம அதை இப்போ பண்ணுறதே கிடையாது. ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு பிஸி வேர்ல்டு, டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கிறனால எல்லாருமே வந்து ஃபோனுக்கு வந்து அடிமையாகி நம்ம அதுதான் பார்த்து என்ன பண்ணுறோன்னா வாழ்க்கையை வந்து நம்ம ஓட்டிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்மைல்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஃபினேஷன் பார்க்கலாம். வாட் இஸ் ஸ்மைல் அப்படின்னு பார்த்தோன்னா எ ப்ளசன்ட் கைண்ட் ஆர் அம்யூஸ்ட் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம ஃபேஸ்லேருந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தான் என்னதுன்னா ஸ்மைல் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது வந்து எப்படி நம்ம ஸ்மைல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கார்னர்ஸ் ஆஃப் த மவுத் வந்து டேர்ன் அப். நம்ம சிரிக்கும் போது நம்ம மவுத்தோட கார்னர்ஸ் வந்து அப்போ வந்து இது டேர்ன் ஆகுது. அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரண்ட் டீத் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுதான் ஒரு பெஸ்ட் டெஃபினிஷன்னு பார்க்குறோம் ஸ்மைலுக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்த்தோன்னா சில்ட்ரன்ஸ் பார்த்தோன்னா அவங்க வந்து எப்படி பர் டே வந்து 400 டைம்ஸ் வந்து அவங்க சிரிக்கிறாங்களாம். அதே இது ஒரு ஹாப்பி அடல்ட் பார்த்தோன்னா 40 to 50 டைம்ஸ் வந்து அவங்க சிரிக்கிறாங்க. ஒரு டிப்பிக்கல் அடல்ட் பார்த்தோன்னா 20 டைம்ஸ் வந்து அவங்க டேயில் வந்து சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் இப்போ ப்ரெசண்ட்டாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 10 டைம்ஸ் சிரிக்கிறதே வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இப்போல்லாம் என்ன பண்ணுறோன்னா ஒரு ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே வந்து நம்ம உக்காந்துட்ருப்போம். ஆனால் எல்லார் கையிலையும் என்ன இருக்கும்? மொபைல் ஃபோன் இருக்கும். நம்ம வந்து ஒருத்தவங்கள பார்த்து சிரிக்கிறத விட நம்ம மொபைல் ஃபோனை பார்த்து சிரிக்கிறது தான் அதிகம். நிறைய பேர் பார்த்தோன்னா என்னடா இவன் பைத்தியக்கார மாதிரி சிரிக்கிறானே அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். ஈவன் சாப்பிடும்போது கூட பார்த்தா ஃபோன் இல்லாமல் சாப்பிட முடியாது. ஈவன் நம்ம சின்ன பிள்ளைங்கள கூட அப்படி தான் நம்ம வளர்த்துட்ருக்கோம் இல்லையா? அவங்க லைட்டாக அழுதா போதும், இந்த ஃபோனை பாரு, கார்ட்டூன்ஸ் போட்டு கொடுத்து இதை பார்த்து நீ சாப்பிடும்போம் உடனே அந்த சின்ன குழந்தைக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன்னா என்னன்னு தெரியாது, பட் அதை ஆப்ரேட் பண்ணுது. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு நம்ம வந்து இருக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஒரு ஹாப்பி ஃபேமிலின்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஒரு ஹாப்பி ஃபேமிலின்னா எல்லாருமே உக்காந்து நம்ம சிரிக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியும். அது வந்து நம்ம ஃபோனை பார்த்தோம் இல்லைன்னா டிவியை பார்த்தோம் இல்லைன்னா லேப்டாப்பை பார்த்தோ சிரிக்கிறது கிடையாது. எல்லாருமே வந்து ஒற்றுமையாக உக்காந்து பேசி சிரிக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இன்றைக்கி வந்து நம்ம விட்டுறலாம், நேற்றை பற்றி கேட்குறேன். எத்தனை பேர் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ என் ஃபேமிலி கூடயோ வந்து உக்காந்து அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நான் வயிறால் சிரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும்? இங்கே யாராவது சொல்ல முடியுமா? ரொம்ப கம்மி இல்லையா நம்ம சிரிக்கிறது? 5 மினிட்ஸ் கூட நம்மளால் வந்து ஃபேமிலி கூடயோ ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ உட்காந்து சிரிக்க முடியாது. இப்போல்லாம் பார்த்தோன்னா ஃபோனில் இருக்கிற வீடியோஸை காமிச்சு வேணால் நம்ம சிரிப்போம். இங்கே பாரு இப்படி இருக்குது அப்படி இருக்குது நம்ம சிரிக்கிறோமே தவிர்த்து நார்மலாக நம்ம பேசி சிரிக்கிறது இல்லை அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்மைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோன்னா ரிவார்ட் ஸ்மைல், செகண்ட் பார்த்தோன்னா அஃபிலியேஷன் ஸ்மைல், அண்ட் தேர்ட் பார்த்தோன்னா டாமினன்ட் ஸ்மைல். இந்த ரிவார்ட் ஸ்மைல்னா என்னன்னு பார்க்குறோன்னா ஸ்மைல்ஸ் தட் கன்வே அப்ரூவல், ஹாப்பினஸ், கண்டென்ட்மெண்ட், அதுக்கப்புறம் பாசிட்டிவ் ஃபீலிங்ஸை வந்து கொண்டு வர ஸ்மைலை தான் ரிவார்ட் ஸ்மைல்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கம்யூனிகேஷன், பாசிட்டிவ் இன்டென்ஷன், ட்ரஸ்ட்வர்தினஸ், பிலாங்கிங்னஸ் அண்ட் கம்பேஷன் அண்ட் சோஷியல் கனெக்ஷன், இதை தான் நம்ம அஃபிலியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா டாமினன்ட் ஸ்மைல். இது வந்து ஸ்மைல்ஸ் இன்டெண்டட் டு கன்வே கண்டெம்ட், டிஸ்கஸ்ட் ஆர் சுப்பீரியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ
சச் ஸ்மைல்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம பாடியில் இருக்கிற கார்டிசாலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஐ மீன் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்மைல்ஸ் வந்து ஹெல்ப் யூ லீவ் லாங்கர். நம்ம எவ்வளோ அதிகமாக சிரிக்கிறோமோ அவ்வளோ அதிகமாக வந்து நம்மளோட வாழ்நாள் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஸ்மைல்ஸ் ரிலீவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்க்குறோம். நம்மளுக்கு இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, அந்த டைமில் நம்ம உட்காந்து வருத்தப்படுறத விட நம்ம சிரித்து பார்த்தோம்னா உண்மையாகவே நம்மளுக்கு அதிகமாகவே வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்மைல்ஸ் வந்து எலிவேட்ஸ் மூட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது என்னன்னா, இட் ஆல்சோ காசஸ் த ரிலீஃப் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் சச் அஸ் டோபமைன் அண்ட் செரோட்டனின் விச் கேன் பூஸ்ட் யோர் மூடை. நம்ம மூடை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காண்டி வந்து நம்ம சிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்மைலிங் இஸ் கான்டேஜியஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, யோர் பிரெயின் ஆட்டோமேட்டிக்கலி நோட்டீசஸ் அண்ட் இன்டர்பிரேட் அதர் பீப்புள்ஸ் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன். நம்ம சிரிச்சோன்னா மற்றவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்னா அதை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அது வந்து இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணும். பிளட் ப்ரெஷர், பிபி, இன்னைக்கு பார்த்தோன்னா உலகத்தில் நிறைய பேருக்கு வந்து பிபி இருக்குது. அது எதனாலன்னு பார்த்தோன்னா நம்ம சிரிக்கவே மாட்டேங்கிறோம், அதனால தான் நம்மளுக்கு வந்து பிபி வருதுன்னு பார்க்குறோம். அது வந்து நம்மளுக்கு என்னதான் கஷ்டம் இருந்தாலுமே வந்து நம்ம சிரிக்கும் போது அந்த கஷ்டம் வந்து நம்மளுக்கு மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஈவன் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே வந்து சிரிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பைபிள் வந்து இந்த ஸ்மைலிங்கை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாட் டு த ஸ்கிரிப்சர் டீச் ஆன் ஸ்மைலிங்னா, ப்ராவர்ப்ஸ் 15:30 பார்த்தோன்னா, எ சியர்ஃபுல் லுக் பிரிங்ஸ் ஜாய் டு த ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஸ்மைலிங் வந்து நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போதும் சிரிக்கணுமா அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஒரு மனுஷன் இருந்தாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, என்னதான் கஷ்டம் வந்தாலுமே அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்க வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்கள இவன் உண்மையாகவே மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் வந்திருப்பான் போல் அப்படின்னு பேசுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம், சாப்பிட சாப்பாடு இருக்காது, போட துணி இருக்காது, அவ்வளோ கஷ்டத்துலேயுமே வந்து அவங்க சிரிப்பாங்க. அதை பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதுக்கு இவங்க இப்படி சிரிக்கிறாங்க, நம்மளாம் கஷ்டம் வந்தால் சோர்ந்து போயிடுவோமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்ட்டு இருக்கிற டைமில் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவங்க ப்ரேயர் மீட்டிங் வெளியே போயிருப்பாங்க. வீட்டுக்கு திரும்பி வரும்போது பார்த்தா அவங்க வீடே இடிஞ்சு கீழே விழுந்திருக்கும். சின்ன வீட்டில் தான் இருப்பாங்க, அது இடிஞ்சு கீழே விழுந்திருக்கும். அங்கே பக்கத்தில் உள்ளவங்களாம் இதுக்கப்புறம் இவங்க எப்படி வாழ போகிறாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் அந்த மனுஷன் வந்து சிரிச்சிட்டு வருவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து கேட்பாங்க, எதுக்கு நீங்கள் இன்னும் சிரிக்கிறீங்க, உங்களுக்கு இப்போ வீடு கூட இல்லை, நீங்கள் எங்கே போய் ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த மனுஷன் சொல்லுவாங்களாம், நாங்கள் இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த வீடு இடிஞ்சு விழுந்திருந்தா நாங்கள் இப்படி உயிரோடு இருந்திருக்க மாட்டோம். ஆனால் நாங்கள் வெளியே போனப்போ வீடு இடிஞ்சு விழுந்துச்சு, இன்னைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கோம்னா அது காட்ஸ் கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்களாம். அதுதான் நம்ம வந்து இங்கே பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ப்ரேயர் டு காட். நம்ம காட் கிட்ட டெய்லி என்னென்னு ப்ரேயர் பண்ணணும்னா, ஸ்மைல் ஆன் மீ அண்ட் டீச் மீ யுவர் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம். இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ஒரு ரிமைண்டர் என்னென்னா, காட் சொல்லியிருக்காங்க பி ஸ்ட்ராங் அண்ட் கரேஜியஸ் அப்படின்னு. ஸோ நம்ம எதுக்குமே வந்து கவலைப்படக்கூடாது அப்படின்னு பார்க்குறோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பைபிளில் இருந்து எடுத்துக்கிட்டோன்னா ஜோப். he was the only person. இப்போ கூட நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜோபோட எக்ஸாம்பிள் வந்து ஒரு வர்ஸ்ட் எக்ஸாம்பிள்னு. அவ்வளோ கஷ்டத்துலையுமே வந்து அவர் ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு. பட் அவங்க வந்து அதை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பி த ரீசன் சம்ஒன் ஸ்மைல்ஸ் டுடே. இன்னைக்கு யாராவது ஒருத்தவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ரீசனாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கணும். நீங்கள் போய் ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்க முன்னாடி போய் சிரிச்சிங்கன்னா அது வந்து தப்பு. பிகாஸ் அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம ஆறுதல் சொல்லணுமே தவிர்த்து நம்ம சிரிக்கக்கூடாது. அதே இது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் வருத்தமாக இருக்கும்போது அவங்க கிட்ட போய் நீங்கள் சிரிங்க, எந்த பிரச்சனை வந்தாலுமே காட் உங்கள் கூட இருக்காங்கன்னு சொல்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஸோ இன்னிலேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேரோட லைஃப்பில் வந்து நீங்கள் ஸ்மைலை கொண்டு வந்திருக்கீங்க, அதே மாதிரி காடோட வார்த்தையை வந்து எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருக்கீங்க அப்படின்ட்டு. தேங்க்யூ.